திருப்பரங்குன்றம் தொகுதிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பரபரப்பான தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் தொகுதி உருவானதுலேருந்து இவ்வளோ பரபரப்பு கிடையாது. அங்க முருகன் கோவில் இருக்கு. அறுபடை வீடு அது. அங்க இஸ்லாமியர்கள், அங்க உள்ள இந்துக்கள் சர்வசாதாரணமாக அந்த மலை மீது ஏறி அவங்க வழிபாட்டு தலத்துக்கு போறாங்க. ஏன் முஸ்லிம்கள் முருகன் தலத்துக்கு வருவாங்க. இந்துக்கள் அந்த சிக்கந்தர் தர்காக்கு போவாங்க. ரொம்ப இயல்பாக இருந்தது. உங்களுக்கே தெரியும். எச் ராஜா போன்றவர்கள் மலை மீது ஏறி சபதம் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றத்தை நாங்க அயோத்தியா மாத்துவோம். அயோத்தியானா எப்படி? பாபர் மசூதி இடிச்சுட்டு எப்படி நாங்க ராமர் கோயில் கட்டினோமோ அது மாதிரி இந்த சிக்கந்தர் இதை நாங்க பெயர்த்து எடுத்து தூக்கி எறிவோம். அப்படியே சொன்னார். அப்படியே நாங்க பெயர்த்து எடுத்துட்டு கோரிப்பாளையத்துக்கு போய் வச்சுக்கோ பள்ளிவாசல்ல அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. அப்ப இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் குறி வச்சிருக்கு. இன்னைக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்துக்கு சங்கிகள் திட்டமிடுறாங்க அப்படின்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் சொன்னாரு. அதற்கு பிறகு திருப்பரங்குன்றத்தை முடிச்சுட்டா அவங்க அஜெண்டா முடியாது. நெக்ஸ்ட் பழனிக்கு வருவாங்க. பழனிக்கு வந்து அங்க ஏதாவது ஒரு முஸ்லீம்களை அடிக்கணும் விரட்டணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இதை வந்து நம்ம முஸ்லீம்கள் இல்லாத பகுதியா மாத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு அடுத்த கட்டமா நகர்வாங்க அப்படின்னு பிரகாஷ்ராஜ் இதை சொல்றாரு. ஒரு கன்னட மாநிலத்தை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டில் சங் பரிவார்கள் என்னென்ன அட்டுழியம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம்.